ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி ஆடி தள்ளுபடி பார்க்க ரங்கநாதன் தெருவுக்கு தான் போகிறோம். வாங்க ரங்கநாதன் தெரு வரலாறையும் பார்ப்போம். கொஞ்சம் சாரீஸும் அள்ளிட்டு வரலாம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரங்கநாதன் சாலை ரொம்ப பெரியது. முக்கியமாக இந்த ட்ரெயின் ஏறுறதுக்காக போகக்கூடிய மக்கள் போய் வர ஒரு இடமா தான் இருந்தது தவிர இதை மாதிரி கடைகள்லாம் எதுவுமே கிடையாது. காலப்போக்கில் ஒவ்வொரு சின்ன சின்ன கடைகளாக வருது. அதுவும் முக்கியமாக எங்கள் கடைக்குள்ளே வரீங்கன்னும் போது A to Z எல்லாமே வாங்கலாம் அப்படின்ற கடைகள் இப்போ நிறைய புதுசாக வந்ததுக்கப்புறம் தான் இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. முன்னெல்லாம் நகை எடுக்கணுன்னா நகை கடை மட்டும், துணி எடுக்கணுன்னா துணி கடை மட்டும், பாத்திரம் எடுக்கணுன்னா பாத்திரை கடை மட்டும், செருப்பு எடுக்கணுன்னா செருப்பு கடை அப்படின்னு தனித்தனியாக இருந்தது. ஆனால் நம்ம போக போகிற இந்த கடைக்குள்ளே போகும் பொழுது கிடைக்காத பொருளே கிடையாது. இதனாலே பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், அடுத்தது இலங்கை, தமிழ் மக்கள் வாழக்கூடிய இடங்களில் இருக்க எல்லாருமே இந்த சாலைக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. அதுவும் இன்றைக்கி நம்ம போகிற கடைக்குள்ளே நுழையாமல் இருக்கவே மாட்டாங்கன்னே சொல்லலாம். விலை கம்மியாக இருக்குது, அவங்க மொத்த விலையில் வாங்கிட்டு நமக்கு கொடுக்குறாங்கன்னு பொழுது விலை கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கலான்னும் பொழுது இந்த கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு நிறைய மக்கள் வர துவங்கின காலத்துக்கு அப்புறம் தான் இந்த நெரிசல்ன்றது வந்தது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கடைகள் தனித்தனியாக இருக்கும்போது இந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. ஒரே கடைக்குள்ளே பார்த்திங்கன்னா வாசலில் போனவுடனே நமக்கு ஸ்நாக்ஸ்லேருந்து ஜூஸ்லேருந்து கிடைக்கும். உள்ளே போனதுலேருந்து பாத்திரத்துலேருந்து செருப்புலேருந்து மேக்கப் ஐட்டம் எல்லாமே கிடைக்கணும் பொழுது இதே பாணியிலான கடைகள் நிறையவே வந்துடுச்சு. ஒரு கடை மட்டும் இருக்குன்னு இல்லை, ஒரு சாலையிலே ஒரு 4-5 கடை இதே மாதிரி வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகிடுது, கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாக துவங்குது. இது ஒரு 90 இதுக்கு அப்புறம் தான் இந்த பரபரப்பான நிலைன்றது இந்த ரங்கநாதன் தெருவில் வந்தது. ரங்கநாதன் சொல்கிறோமே, அந்த ரங்கநாதன் யார் அப்படின்னு யோசிப்பீங்க. துபில் ரங்கசாமி ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் மெட்ராஸ் பிரசிடென்சி ஓய்வு பெற்ற ஒரு சிவில் சர்வெண்ட். அவர் 1920 அவரோட வீடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருந்தது. ஒரு தெருவில் முதல்ல யாருன்னா வசிக்கிறாங்க, வீடு கட்டியிருக்காங்க, நல்ல ஒரு பிரம்மாண்டமான தளம் போட்ட வீடு கட்டியிருக்காங்கன்னா அந்த வீடை பார்த்திங்கன்னா நல்லா காரை போட்ட வீடுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி வீடு கட்டி வசித்தவர் தான் துபில் ரங்கசாமி ஐயங்கார்னு சொல்லக்கூடியவர். அந்த சாலைக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு போது அவர் முதல்ல வசிக்கிறதால யார் அந்த தெருவில் ஃபஸ்ட்டு வசிக்கிறாங்களோ அவங்களோட பேரே பார்த்திங்கன்னா அந்த சாலைக்கு வச்சுருவாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ரங்கசாமி ஐயங்கார் தெரு அப்படின்னு தான் இதுக்கு வச்சுருக்கணும். அவர்கிட்ட கேட்டாங்க இந்த சாலைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னுட்டு. அப்புறம் அவர் என்ன சொன்னார், இறைவனோட பக்தி அதிகமாக இருந்ததால் அவர் ரங்கநாத பெருமாள், நம்ம இப்போ ஸ்ரீரங்கம் போகிறோன்போது ரங்கநாத பெருமாள் பார்க்குறோம், அவரோட நினைவாக இந்த சாலை இருக்கட்டும், என்னோடய பேர் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டார். ஆனால் முதல்ல வீடு கட்டி யார் வசிக்கிறாங்களோ எந்த தெருவில் இருக்காங்களோ அவங்களோட பேரை வைக்கிறது தான் மரபாக இருந்தது. ஆனால் அவர் சொன்ன காரணமாக ஸ்ரீரங்கநாதர், ஸ்ரீரங்க பெருமான் அவரோட பெயரில் தான் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்க வேண்டியது ரங்கநாதன் தெரு அப்படின்னு வந்தது. ஸோ இதுதான் இந்த ரங்கநாதன் தெருவுக்கான வரலாறு. நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் அவர் நினைவாக தான் இந்த சாலைக்கு ரங்கநாதன் தெரு அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய கதை பார்த்திங்கன்னா இந்த ரங்கநாதன் தெருக்குள்ளே இருக்குது. ஸோ பேசிகிட்டே நம்ம இங்கே ஷாப்பிங்க்கு வந்தாச்சு. ஆடி தள்ளுபடி போட்டாங்கன்னா எப்பயும் ஒரு 4 புடவையாவது எடுக்கலன்னா பெண்களோட மனசு பார்த்திங்கன்னா குளிராதுன்னே சொல்லலாம். வீட்டில் ஒவ்வொரு சீரியல் பார்க்கும்போது தான் நிறைய ஆடு வரும், ஆடி தள்ளுபடிக்கு எடுக்கலையான்னு. இவங்க கேட்கும்போதே கண்டிப்பாக ஷாப்பிங்க்கு வந்தே தீரணும் அப்படின்னு தோணும். அதனாலேயே இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் வந்திருந்தோம். இங்கே வந்ததில் நிறைய பார்த்திங்கன்னா 50%, 20%, 30% அப்படின்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் இருந்தது. நான் உள்ளே நுழைஞ்சவுடனே இந்த பிங்க்கு சாரி என்ன எடுன்னு எனக்கு கையை பிடிச்சி இழுத்ததுன்னே சொல்லலாம். வந்த உடனே ஒரே சாரியில் எடுத்தேன், டக்குன்னு வச்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை எடுத்து நான் பேக் பண்ணிவிட்டு அதோடு அமர்ந்துட்டேன். நியூ ஸ்டாக்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும், நமக்கு விலை பார்த்திங்கன்னா கம்மியாக கிடைக்கும் ஆடி மாதத்தில். ஸோ இன்றைக்கி எடுத்த இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வெளியில் பார்த்தா நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மழை வரும் போல் இருந்தது. ஸோ எப்பயுமே சாரீ எடுக்க வரேன்னும் போது நான் டக்குன்னு எதை கலர் பார்க்குறோன்னு எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவேன். எல்லாத்தையும் புரட்டி போட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஸோ ஒரு சாரீ எடுத்துகிட்டு நான் கிளம்பி வந்தாச்சு. இதுக்கு வழி நெடுக்க நம்ம போகணுன்னும்போது கடைசியில் ரயில்வே ஸ்டேஷன், டி நகர் ரயில்வே ஸ்டேஷன் வரும். அங்கே நீங்கள் ஒரு மேம்பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க.
அது மேலே ஏறினீங்கன்னா சின்ன ஃப்ளைஓவர் நடக்கிறதுக்காக அப்படியே நடந்துகிட்டே போனீங்கன்னா நீங்கள் டி நகர் பஸ் நிலையத்துக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த சாலைக்குள்ளே போகும்பொழுது நடக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. நீங்கள் பொங்கல் டைமில் தீபாவளி டைம்லலாம் உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக எள்ளு போட்டால் எள்ளு இறங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கூட்டமாக இருக்கும். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எனக்கு பொங்கல் தீபாவளி அந்த காலகட்டத்தில் மட்டும் இந்த சாலைக்குள்ளே வந்து ட்ரெஸ் எடுத்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது. கூட்டம் வந்து குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களில் இருக்க மக்களும் சென்னையை தேடி வந்துட்டதால் சென்னை நிரம்பி வழியுதுன்னே சொல்லலாம். அவ்வளோ மக்களுக்கான வாழ் இடங்கள் கம்மியாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடங்களும் கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த ரங்கநாதன் தெருக்குள்ளே வரவங்க ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு வரோம். ஆனால் எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா கண்ணில் படுறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் எடுக்க தோணும். இந்த பொருள் எடுக்கிறதுக்கே நம்ம வந்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த ஜுவல் செட் பார்த்தோன்னே நம்ம ஒன்று எடுக்கலாமேன்னு தோணும். நானும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கழுத்தோடு போடுற மாதிரி ஒரு நெக்லஸ் செட்டு ஒன்று எடுத்தேன். 100 ருபீஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது எங்கன்னா வெளியில் போகிறோன்போது ஃபேன்சியாக இருக்கும். இந்த ஜிமிக்கியும் ரொம்ப அழகாக இருந்தது. கொக்கி வச்சு அப்படியே ஈஸியாக மாட்டிகிட்டு எடுக்கிற மாதிரி அதை மாதிரி ஒரு ஜிமிக்கி செட்டும் ஒன்று எடுத்தேன். ஸோ நம்ம ஒன்று எடுக்க வருவோம், ஆனால் இங்கே வந்த பிறகு பார்த்திங்கன்னா வேறு ஒன்று எடுப்போம். அதுதான் இந்த ரங்கநாதன் தெருக்கு ஸ்பெஷல்னே சொல்லலாம். எனக்கு மனசுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சாலை இதை சொல்லலாம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட தோழியோட பள்ளி பருவத்துலேயும் சரி கல்லூரி பருவத்துலேயும் சரி நிறைய நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வர்றதோட விண்டோ ஷாப்பிங் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், அதை ஜஸ்ட் நாங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்குனே இந்த சாலை வழியாக போவோம். ஈஸியாக இருக்கும். பர்கிட் சாலையில் நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த கார்னரில் இருக்க ஐஸ்கிரீம் வந்து எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அதெல்லாம் இந்த மலரும் நினைவுகள் இந்த இடத்துக்கு வரும்போது இருக்குது. ஜூஸ் பார்த்திங்கன்னா வந்த உடனே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்க. அடுத்தது கரும்பு ஜூஸு ரொம்பவே இங்கே ஃபேமஸானது. ஐஸ்கிரீம், கரும்பு ஜூஸு அதெல்லாம் வந்து கடைகள் வரிசையாக இருக்கும். இப்போ தான் நம்ம துணி கடைகளை இந்த அளவுக்கு பார்க்குறோம். முக்கியமாக நம்ம உஸ்மான் ரோட் மெயின் ரோட்டில் போயிட்டோன்னா நரசோஸ் காஃபி அப்படின்னு ஒரு காஃபி கடை இருக்கும். அங்கே தான் நாங்கள் காஃபி பொடி வாங்குவோம். நல்லா வாசனையாக இருக்கும். அந்த இடம் எல்லாமே பார்க்க ஒவ்வொரு மலரும் நினைவாக வருதுன்னே சொல்லலாம். நான் இந்த ரங்கநாதன் சாலைக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். குறைஞ்சது ஒரு 20-23 வருஷமே ஆயிடுச்சு. வந்து பார்க்கும்போது ரொம்பவே மாற்றங்கள் அதிகமாகவே இருக்குது. இந்த கடைகள் எல்லாம் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. நிறைய பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஒரு ஜுவல்ஸு ஷாப் நிறைய இருக்குது. 1 ஹவர்லேயே பார்த்திங்கன்னா சுடிதார், ப்ளவுஸு எல்லாமே தைச்சி தரோன்னு இங்கே விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு நிறைய பேர் நிற்பாங்க. அதுவும் இப்போ எனக்கு புதுசாகவே இருக்குது. ரொம்பவே எல்லாமே மாறி இருக்குன்னே சொல்லலாம். ஓம் நமோ நாராயணா, 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 ஓம் நமோ நாராயணா.